சரி, உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? ஜிலேபி பிடிக்கும். ஏன் கேக்குறீங்க? வாங்கி தர போறீங்களா? வாங்குறதா? நான் செஞ்ச தரேங்க. என்னோட எங்க அம்மா அப்பாவோட ஆசைப்படி நான் ஐபிஎஸ் ஆகணும். என்னோட லட்சியம், கனவு, ஆசையும் அதுதான். இந்த வீட்ல இருந்துகிட்டு அதை என்னால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னோட ஒரே நம்பிக்கை சரவணன் மட்டும்தான். இந்த வீட்ல அவர் மட்டும்தான் நிறைய படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவருக்கு படிப்போட அருமை தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட என்னோட ஆசையை வெளிப்படையா சொல்லி ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க போறேன். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ப்ளீஸ். யாரோட பட்டமோ அருந்து வந்து சிக்கிடுச்சு போல இருக்கு. ஏய், நீதானா? ஓ மேலதானா இது? ஆதி, இது ரொம்ப தப்பு. கோயில் விஷயத்துல இப்படி விளையாடக்கூடாது. சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆயிட்டு வா. போ. மா ப்ளீஸ் மா, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன விட்டுருமா. பா நீ கொஞ்சம் சொல்லம்பா. என்ன சிவகாமி? சரி விட்டு சிவகாமி, நம்ம கிளம்புவோம். அப்பா, கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? என்னடா குழந்தையா நீ? உச்சி முட்டாயும் குருவி ரொட்டி வாங்கிட்டு வர்றதுக்கு? வாடா குலதெய்வம் கோயிலுக்குன்னா மேட்ச் இருக்குது வரமாட்டாங்கிற. மேட்ச் அவ்வளவு முக்கியமாடா? இதுல வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அப்பா, சுரண்டை நெருப்புடா பாய்ஸ்க்கும் செங்கோட்டை சிறுத்தை பாய்ஸ்க்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் பா. அதை மிஸ் பண்ண முடியாது. என்னடா பேரு இது? நெருப்புடா பாய்ஸ், கிறுக்குடா பாய்ஸ்னு பேர் வைக்கிறாங்க பாரு. இதை விட டீசென்டாலாம் வைக்க முடியாது. பார்வதி, இவன் தான் கிரிக்கெட் விளையாடணும் முடியாதுங்கிறான். உனக்கு என்ன வந்துச்சு? நீ கிளம்ப வேண்டியதானே? ஆன்லைன்ல எக்ஸாம் இருக்குமா? அது மட்டும் இல்லாம அங்க போனா இன்டர்நெட் வேற கிடைக்காது. ஒன்னா இத சொல்லிடுங்க. வேற வேலை இல்ல உங்களுக்கு. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். சரவணா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு மஞ்சள் துணியில காசு முடிஞ்சு வச்சிருக்கேன். சாமி படத்துக்கிட்ட இருக்கு, அதையும் எடுத்து வச்சுக்கோ. சரியா? சரிம்மா. குலசாமி கோயில் உண்டியல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் அதை போடணும். புரியுதா? சரிம்மா. போய் எடுத்துட்டு வா. டேய் டேய், எங்கடா உன் பெட்டி? ஏன்டா நகை பெட்டிலாம் எடுத்துட்டு வந்து வைக்கிற? பா, இதையும் எடுத்துக்கிறேனேப்பா. அறிவில்லையடா உனக்கு? இதையெல்லாம் எடுத்துட்டு போவ? அது இல்லம்மா, அர்ச்சனாவோட நகை இதெல்லாம். அந்த பெட்டியில இருக்கிறது பார்வதி கல்யாணத்துக்காக நாமெல்லாம் வாங்கி வச்சது. அப்புறம் உங்க நகையெல்லாம் இதுல இருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ என்ன சொல்ல வர? சொல்லு. இல்லம்மா, எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு கிளம்புறோம். இந்த நகையெல்லாம் வீட்டுல வச்சுட்டு போனா பாதுகாப்பா இருக்குமா? அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாமேன்னு பாக்குறேன். டேய் செந்தில், வீட்டுக்குள்ள யார் வந்து என்ன பண்ண போறாங்க? அப்படி சொல்லாத சரவணா.
போன வாரம் சிதம்பரம் சித்தப்பா வீட்டுல உள்ள புந்து என்ன பண்ணிட்டு போனானுங்க? அத மறந்துட்டியா? ஆமா, செந்தில் சொல்றதும் கரெக்ட் தான். நாமளே குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொன்னத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. சரிம்மா, அதுக்காக இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வெளியே போனா அது இதை விட ஆபத்து இல்லம்மா. நாம ஒன்னும் கார்ல போலியே, பஸ்ல போறோம். போற இடத்துல கூட்டம் இருக்கும், அதையும் நம்ம யோசிக்கணும்லம்மா. வேணும்னா நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கல. அது எதுக்குமா? அதான் பார்வதியும் ஆதியும் வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இருக்காங்களே. யாரு இதுங்க ரெண்டுமா? நாம அந்த பக்கம் போனதுமே வீட்டை பூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. நம்ம எப்படா கிளம்புவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன தாண்டா பண்றது சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு முக்கியமா போக வேண்டியது அண்ணனும் அண்ணியும் தான். வீட்டுக்கு பெரியவங்க நீங்களும் அப்பாவும் போறீங்க. கூடமாட ஒத்தாசைக்கு மயில் வர்றா. இது போதுமா? நானும் அர்ச்சனாவும் இங்கே இருந்து பத்திரமா வீட்டை பாத்துக்கிறோம். அப்படிங்கிறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இதுல வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் நல்லபடியா கிளம்பி போயிட்டு வாங்க. நாங்க பாத்துக்கிறோம் வீட்டை. அப்படின்னா சரி, இவங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. அர்ச்சனா, நான் ஊர்ல இருந்து திரும்புற வரைக்கும் இந்த வீட்டை நீதான் கவனமா பாத்துக்கணும். எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் நீ வெளியில எங்கேயும் போக கூடாது. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து கவனமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க. சந்தியா, கல்யாணம் முடிஞ்ச கையோட புருஷன் கூட குலதெய்வ கோயிலுக்கு போறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம குலதெய்வ சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. கேட்டது கிடைக்கும். மனசுல ஏதாவது வேண்டுதல் இருந்தா நல்லா வேண்டிக்கோ, அது நிச்சயமா நடக்கும். அண்ணி, கோயில் பூஜை அது இதுன்னு அண்ணனை மறந்துடாதீங்க. அப்பப்போ அவரையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் அண்ணன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. சான்ஸ் கிடைச்சா அப்பா அம்மாவை கழட்டி விட்டுட்டு அண்ணனை விட்டுட்டு வெளியே போயிடுங்க. இப்பவே டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம்லங்க. இந்த மயில எங்க போயிட்டா? இன்னுமா துணி எடுத்து வச்சிட்டு இருக்கா? மயில, தோ வந்துட்டமா. வர்றத பத்தியா? எப்ப வரா பாருங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? ரெடி ஆயிட்டு இருந்தமா. ரெடி ஆயிட்டு இருந்தாலும் ஆட்டோ வந்துருச்சா சரவணா? வந்துருச்சு. சரி, அப்ப கிளம்பலாம்ல. செந்தில், இந்த பேக் எடு. பேக் எல்லாம் உள்ள வை. சரி, பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவனமா இரு. நேராச்சு, சீக்கிரம் வாமா. சீக்கிரமா வாங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் முடிச்சிட்டு ஊர் சுத்தாம நேரா வீட்டுக்கு வந்து சேரணும். அர்ச்சனா, இவங்க டைமுக்கு வீட்டுக்கு வரலனா நீ எனக்கோ இல்ல உங்க மாமாவுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிடு. நாங்க பேசிக்கிறோம். சரியா? சிவகாமி, டைம் ஆச்சு, வா போலாம். சரவணா, வா. பாய் பா. பாய். பாய் பாய்மா. பாய். 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 சரிடா. டேய், ஜாலி. ஏறு, ஏறு. என்ன பராக்க பாத்துட்டு இருக்க? வண்டியில ஏறு.
அம்மா. என்ன பாத்துட்டு இருக்க? ஆ. வண்டியில ஏறுடா. சரிம்மா. இங்க இல்ல, இங்க எங்க இடம் இருக்கு? ஆ. முன்னாடி உட்காரு. போ. ஆ. ஐயோ. போயிட்டு வரோம். வீடு பத்திரம். ஆ, bye. ஷோ, என்ன வெயில் அடிக்குது. என்னம்மா இவ்ளோ நேரமா பஸ்ஸ காணோம்? ஒருவேளை வேற ரூட்ல பஸ்ஸ மாத்தி விட்டாங்களா? நீ என்னடி புதுசா கிளப்பி விடுற? சரவணன் தானே விசாரிச்சுட்டு வந்தா. சரவணா, என்னப்பா இவ இப்படி பேசுறா? இந்த ரூட்டு தாம்மா. கடையம் பொட்டல்புத்தூர் ஆழ்வார்குறிச்சி வழியா போய் சாஸ்தா கோயில் கிட்ட திரும்பணும். அதுக்கு இதை விட்ட வேற ரூட் இல்லம்மா. அப்ப வரும். வரும். கொஞ்ச நேரம் ஆகும். ஆ. அதோ, பஸ் வந்துருச்சு. எங்க பஸ் வந்துருச்சு. என்னப்பா லோடு லாரி மாதிரி ஃபுல்லா வர்றான். இப்ப என்ன செய்ய? அடுத்த பஸ் வரும் இல்ல மாமா, அதுல போலாம். என்னது அடுத்த பஸ்ஸா? அதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகுமோ யார் கண்டா? இதுக்கே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு. எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஏறிடுங்க. இதை விட்டா வேலைக்கு ஆகாது. என்னங்க வாங்க. என்னம்மா மயிலு வா. இருக்கு? என்ன பண்றது? வாங்க ஏறலாம். ஏறுங்க. சீக்கிரம் ஏறுங்க. வாங்க. ஏங்க, துண்டை கொடுங்க. டேய், உங்க ரெண்டு பேரையும் தனியா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா? ஏறுங்க வண்டியில. இதோ வரமா. ஏமா தள்ளுற? எங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வா சீக்கிரம். வாங்க. ரெண்டாயிரத்தி 500. அடுத்தது வாடா. 350.
ஆக மொத்தம் 5050 ரூபா. சிறப்பு சிறப்பு. சரவணன கல்யாணத்துல மொய்ப்பானத்துல கொஞ்சம், மளிகை சாமால கொஞ்சோன்னு ஆக மொத்தம் ஆட்டைய போட்டதுல 5050 ரூபா கிடைச்சிருக்கு. செம செம. இத வச்சு 2-3 நாளைக்கு அசத்தலாம் போல இருக்கே. என்ன அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் ஓவர் ஆட்டமா இருக்குது. சும்மா அண்ணி சும்மா. தெரியுது தெரியுது. வீட்ல ஆள் இல்லைன்னதும் ஆட்டம் தன்னால வருது போல இருக்கே. அனி, என்ன நீங்க இப்படி எங்களை தப்பா நினைச்சிட்டீங்க? நாங்க ஆள் இருந்தா கூட ஆடுவோம். என்ன ஒண்ணு, அப்ப வீட்டுக்கு வெளியே போய் ஆடுவோம். சரி, எங்க கிளம்பிட்டீங்க? எப்படி நீ அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். நானும் ஃப்ரெண்டு கூட செங்கோட்டை வரைக்கும் போயிட்டு வரலாமேன்னு கிளம்பியிருக்கேன். சரி, போற வழியில தானே கடை. உங்க அண்ணன் ஏதோ ஒரு பில்லு முக்கியம் சொல்லிட்டு இருந்தாரு. அத மறந்து வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போகும்போது குடுத்துட்டு போயிடுறியா? இது வேறயா? சரி, கொண்டு வாங்க. சரி இரு, எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்க அண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆதி. பாக்கெட்ல வச்ச பணத்துல எனக்கு ஒரு 20% எடுத்து வை. இல்லன்னு வெச்சுக்கோயேன், இம்மிடியேட்டா போட்டு கொடுத்துருவேன். ஏய், நான் எதுக்கு உனக்கு தரணும்? ஏனா இது நீ கல்யாணத்துல அங்க இங்கன்னு அடிச்ச காசு. இப்பவே அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? வேணாம் வேணாம். இந்த ஆதி, இதுதான். ஓகே. சரி வரும். 2 பேரும் வெளியில போறீங்கல்ல, உடனே வரணும்லாம் அவசியம் இல்ல. நல்லா சுத்திட்டே மெதுவா வாங்க. ஓகே. தேங்க் யூ அண்ணி. சரவணா, 2 பேருக்கு இடம் பிடிச்சு வச்சிருக்கேன். அவளை கூட்டிட்டு சீக்கிரம் வா. சரவணா. அம்மா ஏறிட்டீங்களா? ஏறியாச்சுமா. சீக்கிரம் வா. அவளை வர சொல்லு. வழக்கமா பெரிய பஸ்ல போனாலே 3 மணி நேரம் ஆகும். தொண்டு வச்சிருக்கல, இங்க கண்ணு தெரியலையா? ஆள் வராங்க. வா வா வா, தள்ளு. உட்காரப்பா. ஏறுங்கன்னு சொன்னா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க. இல்லத கூட்டமா இருந்தது. ஒரே கூட்டமா இருந்துச்சுமா, அதான். கூட்டம். பஸ் என்ன நம்ம வீடா ஃப்ரீயா போறதுக்கு? எல்லாரும் ஏறி இறங்கல. இன்னைக்கு விசேஷ நாள் வேற, கூட்டம் இருக்க தானே செய்யும். நாம தான் முந்தி அடிச்சு ஏறணும். நெத்தில இருந்து பொட்டு எங்க சந்தியா? தெரியல, கூட்டத்துல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு எந்த நேரத்திலயும் பொட்டு மேல கவனம் வேணும். அது எப்படி பொட்டு கீழே விழுறது கூட தெரியாமையா போயிடும்? அம்மா, என் கையில தான் இருக்கு. உள்ள ஏறும்போது கையில ஒட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சு விடு. வெறும் நெத்தியோட இருக்கா பாரு. சந்தியா,